Hey guys, welcome back to my channel. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான சாங்கோட பீட் மார்க் ஏற்ற மாதிரி எப்படி ஷேக் எஃபெயிலாக கொடுத்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸை யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறதை இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட இந்த விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து பிளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பிளே ஸ்டோர்லேருந்தே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா 100% வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெயின் மாஸ்டர் மாதிரி எந்த விதமான லோகோ எதுவுமே வராது. ஸோ 100% வந்து ஃப்ரீ தான். ஸோ இந்த ஆப்பை பிளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விஎன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போய்டும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆல்ன்ற இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோல்டர் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் யாருக்காக எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ யாரோட இமேஜஸை எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து 26 ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக கரெக்டாக 26 ஃபோட்டோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஏரோ மார்க் இருக்கும். இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எல்லாமே வந்து இந்த இடத்த ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரிஜினல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரேஷியோ இருக்கும். ஸோ இப்போ நாம் வந்து 9:16 ஸோ அந்த ரேஷியோவில் தான் வச்சு எடிட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அந்த 9:16 அந்த ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே கரெக்டாக அந்த 9:16 அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ இந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த டிஃபால்ட்டாக ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை வந்து டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய 2 ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். ஸோ ஜூம் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோட ஸ்பேஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடைச்சிடும். ஸோ கரெக்டாக லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் மூவ் பண்ணும்போது எல்லோ கலர் அவுட்லைன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோவை கிளிக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி டைம்லைனை மூவ் பண்ணியே ஒவ்வொரு ஃபோட்டோக்கு எந்தெந்த சேஞ்சஸ் எஃபெக்டில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ இந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 0.3 செகண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த செகண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆறாம் இருக்க கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே வந்து இப்போ நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் 3 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த 26 ஃபோட்டோவில் ஃபஸ்ட்டு 19 ஃபோட்டோவுக்கு இந்த 0.3 செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லா ஃபோட்டோக்குமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 19 ஃபோட்டோவுக்கு இந்த 0.3 செகண்ட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் மூவ் பண்ணுங்கள். 20 ஃபோட்டோவிலேருந்து கரெக்டாக அந்த 20 ஃபோட்டோவிலேருந்து நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோவுக்குமே இந்த 1 செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓவராலாக கரெக்டாக நாம சொன்ன மெத்தடில் கரெக்டாக ஒவ்வொரு ஃபோட்டோ ட்ராக் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு பதிலாக இங்கே செகண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக ஒவ்வொரு ஃபோட்டோக்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டைம்லைனில் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் மூவ் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டைம்லைனில் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜிட்டர் அப்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஆல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஆட் ஆகிட்ட பிறகு இப்போ என்ன பண்ணுறீங்க
அந்த 0.3 செகண்ட்ஸ்ல நீங்க ஃபோட்டோ ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த 19 ஃபோட்டோக்குமே வந்து இந்த எஃபெக்ட் ஆட் ஆயிடும். ஸோ ஆட் ஆயிட்ட பிறகு இப்ப வந்து அந்த 1 செகண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த ஃபோட்டோக்கான எஃபெக்ட் ஆட் ஆயிடும். ஸோ இந்த ஃபோட்டோக்கான எஃபெக்ட்லாம் இப்ப சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இப்ப அந்த 19 ஃபோட்டோ விட்டுட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 20த் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எஃபெக்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஜிட்டர் டவுன்ன்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணி ஃபோட்டோ ஃபுல்லாவே வந்து இந்த எஃபெக்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் இந்த டைரக்ட்டாவே வந்து இப்ப நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு போயிடும். நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு போனதுக்கு அப்புறம் அகைன் இந்த ஜிட்டர் டவுன்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபோட்டோ ஃபுல்லாவே வந்து ட்ராக் பண்ணி வச்சுருங்க. கரெக்ட்டா அந்த 19 ஃபோட்டோ வரைக்குமே நீங்க வந்து அந்த ஜிட்டில் அப்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் அடுத்தது 2021ல இருக்கக்கூடிய ஃபோட்டோக்கு இந்த ஜிட்டர் டவுன்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்றீங்கன்னா, 22 ஃபோட்டோல இருந்து நீங்க எத்தன ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ, அத்தன ஃபோட்டோக்குமே இங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜூம் அவுட் அண்ட் 02ன்னு இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் இந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் 02ன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் இந்த இடத்த கிளிக் பண்ணி அகைன் இந்த ஜூம் அவுட் 02ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்ட்டா நாம சொன்ன மெத்தட்ல 3 ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடுங்க. நம்ம சொன்ன இடத்த கரெக்ட்டா ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு டைம் லைன ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட்லயே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஐகான வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஸோ அத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்ப வீடியோன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்க ஆல்ன்னு இருக்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சாங்கு, டெம்ப்ளேட் எல்லாத்தோட டவுன்லோட் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஒன் மோர் திங் ஆல் மெட்டீரியல் டவுன்லோட் லிங்க்குக்கு கீழ இருக்கும். ஸோ நீங்க அந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டாவே வெப்சைட்குள்ள போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம், நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த டெம்ப்ளேட் வீடியோவ எந்த ஃபோல்டர்ல வச்சிருக்கீங்களோ, அந்த ஃபோல்டர செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் வீடியோவ இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்க பார்த்தீங்கன்னா, ஃபிட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப இந்த டெம்ப்ளேட் வீடியோ கரெக்ட்டா உங்களுடைய ஃப்ரேம்க்கு ஏத்த மாரி செட் ஆயிடும். அந்த 9:16 அந்த ரேஷியோக்கு ஏத்த மாரி செட் ஆயிடும். செட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, பிளெண்டிங்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, டிக்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணி ஃபுல்லாவே வந்து டிக்ரீஸ்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 0ல இருந்ததுன்னா ஓகே. ஸோ இப்ப டிக் குடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்ட பிறகு அகைன் இப்ப டைம் லைன ஃபர்ஸ்ட்ல எடுத்துட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கு அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லயே வந்து உங்களுக்கு ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆடியோ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் மியூசிக்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நான் குடுத்திருக்கக்கூடிய சாங்க நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு எந்த ஃபோல்டர்ல வச்சிருக்கீங்களோ, அந்த ஃபோல்டர வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, சூஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப இந்த ஆடியோ வந்து ஆட் ஆயிடும். ஸோ இப்ப நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கு அப்புறம் டிக்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஆடியோ வந்து இங்க ஆட் ஆயிடும். ஸோ ஆட் ஆயிட்ட பிறகு டிக் குடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு இப்ப என்ன பண்றீங்கன்னா, அகைன் இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வந்து வீடியோக்கான அவுட்லைன் இமேஜ வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப டைரக்ட்டாவே வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு கேட்கும். ஸோ நீங்க ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வந்து வீடியோக்கான அவுட்லைன் இமேஜ நீங்க எந்த ஃபோல்டர்ல வச்சிருக்கீங்களோ, அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அவுட்லைன் இமேஜ ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஃபிட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, பிளெண்டிங்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வந்து பிளாக் ஸ்க்ரீன ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, ஸ்க்ரீன்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் டிக் குடுத்துட்டு, இப்ப இந்த இமேஜ்க்கு எண்டுல இருக்கக்கூடிய இந்த இடத்த வந்து லாங் இந்த மாரி வீடியோ டூ எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத கிளிக் பண்ணீங்கன்னா, கரெக்ட்டா ஆட்டோமேட்டிக்காவே வந்து வீடியோ எண்ட் வரைக்குமே ட்ராக் ஆயிடும். ஸோ இப்ப பேக் வந்துருங்க. பேக் வந்த பிறகு ஓவரால் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்க. ப்ளே பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அன்டில் தென் see you next video. டாடா. பை பை.